துதியின் கோட்டை மிஷனரி ஊழியங்கள். துதியின் கோட்டை சபையின் மூலமாக செயல்படும் மிஷனரி ஊழியங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் இந்த காலகட்டங்களில் ஜெபிக்க வேண்டிய சில முக்கிய ஜெப குறிப்புகள். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பஜேந்தர் சிங் என்பவர் புரஜாதி குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்று பஞ்சாப் மாநில எழுப்புதலுக்கு கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களில் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட கர்த்தர் பாஸ்டர் பஜேந்தர் சிங் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறபடியால் லட்சக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை கேட்க ஆர்வமாய் கூடி வருகிறார்கள். இதுபோன்ற எழுப்புதல் அக்கினி நம் தேசத்தில் நடைபெற ஜெபிப்போம். நமது தேசத்தில் உலகமே வியக்கும் வகையில் அண்மையில் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு திருமணம் மிகவும் சிறப்பாகவும் அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மேன்மையாகவும் நடைபெற்றது. இதுபோன்ற இந்திய தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கும் திருமணங்கள் ராஜரீகமாக தேவனுடைய நாம மகிமைப்படவும் குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் உண்டாகவும் ஜெபிப்போம். கேரள மாநிலம் வயநாடு என்னும் மாவட்டத்தில் அதிக தொடர் கனமழையின் காரணமாக அதிகாலை சுமார் 2 மணி அளவில் நிலச்சரிவு மற்றும் காட்டாற்றின் வெள்ளம் குடியிருப்பு பகுதியை தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. பள்ளிக்கூடம் உட்பட அநேக வீடுகள் மண்ணில் புதையுண்டன. அநேகர் தங்கள் உறவுகளையும் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்றனர். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தரும்படியாகவும் விரைவில் இயல்பு நிலைக்கு மீண்டும் வரும்படியாகவும் தேவ இரக்கம் கேரள மாநிலத்திற்கு உண்டாகவும் இதுபோன்ற இயற்கை பேரிடர் நம் தேசத்திற்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம் தேசத்தை காக்கவும் ஜெபிப்போம். தங்கள் காலத்திற்கு முன்பே மிகவும் கொடூரமான முறையில் இரத்தம் சிந்த வைக்கிற மரணத்தின் பலவித அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கவும் அவர்கள் ஏற்ற வேளையில் ரட்சிப்படைந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் ஜெபிப்போம். நம் இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை சுதந்திரமாய் அறிவிப்பதற்கும் கிறிஸ்து இயேசுவை விடுதலையோடு ஆராதனை செய்வதற்கும் திருச்சபைகள் பாதுகாக்கப்படவும் அற்புத அடையாளங்களினால் கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படவும் ஜெபிப்போம். இலங்கை தேசம் ஆவிக்குரிய நிலையில் பின்தங்கியதால் வலு சர்ப்பம் உள்ளே நுழைந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, அமைதியின்மை, போராட்டங்கள் போன்ற காரணங்களால் இலங்கை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இலங்கை தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பது இன்றியமையாதபடியால் நமது சபையில் இருந்து மிஷனரி எசேக்கியல் அங்கு ஊழியம் செய்கிறார்கள். அவருக்கு நமது துதியின் கோட்டை சபையிலிருந்து உதவி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. துதியின் கோட்டை சபை தாங்கும் மிஷனரிகளையும் அங்குள்ள ஊழிய தேவைகளையும் உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.